வெல்கம் டு த சேனல். அதே சமயத்தில் யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு கைண்ட்லி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஹலோ நில்லுங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க இதில். யூ வில் ஃபீல் கூஸ் பம்ப்ஸ் வர்ற மாதிரி ஒரு விசேஷம். நீங்கள் படத்தில் பார்க்குறீங்கள இந்த ஸ்க்ரீனில், பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள், த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் head of DMK, ex-head of DMK, ex-chief minister ஸ்ரீ அண்ணாதுரை அவர்கள். இவர் 1968 அமெரிக்காவுக்கு ஒரு ஹெல்த் விஷயமா போயிட்டு வர்றார். வந்ததுக்கப்புறம் அசம்பிளியில் அப்போ எம்எல்ஏவாக இருந்தவங்க மேடம் அனந்தநாயகி கேட்குறாங்க, நீங்கள் யூஎஸ் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அப்போது உங்களுக்கு செலவான பணம் எவ்வளோ மொத்தம்? அது நீங்கள் உங்கள் பக்கெட்டில் இருந்து பே பண்ணாங்களா, இல்லை கவர்னமெண்ட்டு அரசாங்கத்தில் இருந்து பே பண்ணாங்களா, இல்லை உங்கள் பார்ட்டி டிஎம்கே பார்ட்டியில் இருந்து பே பண்ணாங்களா அப்படின்னு 3 கேள்வி கேட்டாங்க. ஒரே கேள்வி 3 விதமாக கேட்டாங்க. அதுக்கு அண்ணாதுரை அவர்கள், இந்த கேள்விக்கு நான் நாளைக்கு பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ காங்கிரஸ் மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க அந்த பதிலுக்கு. சரி, அன்னைக்கு சபை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் மறுபடி சபை கூட்டிடுச்சு. நெக்ஸ்ட் டே மறுபடியும் அனந்தநாயகி அதே கேள்வி கேட்குறாங்க. நேற்று கேட்ட கேள்வியை ரிப்பீட் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ரீ அண்ணாதுரை அவர்கள் பதில் கொடுத்தார். என்ன சொன்னார்? எனக்கு மொத்தம் யூஎஸில் ட்ரிப் போயிட்டு வந்தால் சிகிச்சைக்கு செலவான மொத்த தொகை 1968, அதாவது கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், 57 இயர்ஸுக்கு முன்னாடி 1.25 lakhs, 1,25,000 செலவாச்சு. அந்த மொத்தம் செலவு நான் பர்சனலாக நானும் பே பண்ணல. என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை. அதுக்கப்புறமா அரசாங்கமும் பே பண்ணல. அரசாங்கம் எக்ஸ்சேக்கர் ட்ரெஷரியிலேருந்து பே பண்ணல. அப்புறம் என் கட்சி டிஎம்கே கட்சியும் பே பண்ணல. கட்சி செலவு பண்ணலை, கட்சி ஃபண்ட்ஸும் கொடுக்கல. நானும் பே பண்ணல, எனக்கு வசதி இல்லை. கவர்னமெண்ட்டும் பே பண்ணல, பிகாஸ் இட் இஸ் அகென்ஸ்ட் த ரூல். அண்டு கட்சி டிஎம்கேவும் பே பண்ணல. அப்போ யார் பே பண்ணாங்க? ஃப்ரீயாக பண்ணாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு சார் சொல்கிறார், அண்ணாதுரை சார், இதை என்னோட டியரஸ்ட் அன்பு தம்பி ஸ்ரீ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பே பண்ணார். எம்ஜிஆர் தான் பே பண்ணார், அவர் பர்சனல் பாக்கெட்டில் இதோ அதுக்கான ப்ரூஃபு அப்படின்னு அந்த ப்ரூஃபு டேபிள் மேலே வச்சார். டேபிள் மேலே வச்சாங்கன்னா இட் பிகம்ஸ் எ பப்ளிக் அஃபேர், இல்லை யார் வேணான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. நேற்றுக்கே நான் சொல்லியிருப்பேன். இது ஏன் சொல்லலை நேற்றுக்கு, நெக்ஸ்ட் டே சொல்கிறான்னு ஏன் சொன்னேன்னா, நேற்றுக்கு என் தம்பி எம்ஜிஆர் நேற்றுக்கு சபைக்கு வரலை டியூ டு ஹிஸ் ப்ரீ ஆக்குபேஷன். அதனால் ஐ வாண்டட் டு டெல் திஸ் இன்ஃபர்மேஷன் when எம்ஜிஆர் வாஸ் ப்ரெசண்ட்
இந்த ஹவுஸ் அந்த அசம்பிளியில் அவர் இருக்கிறச்ச அவர் முன்னாடி சொல்லணுன்றதுக்காக தான் நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சபையில் எல்லாரும் வந்து கிளாப்ஸ் அடிக்கிறாரு, ப்ரைஸ் பண்ணுறாங்க. இப்படிலாம் இருக்கணும் ஒரு தலைவர், ஒரு சீஃப் மினிஸ்டரு. கேட்டிங்களா? பிடிச்சிருக்கு இல்லையா? அப்போ உங்கள் சப்போர்ட்டு என்கரேஜ்மெண்ட்டை எங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? கொடுப்பீங்க இல்லையா? கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். Please like and subscribe. Please like and subscribe, please. Thank you. God bless you all.